12 மாதங்களில் அமாவாசை வருகின்றன. ஆனால் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை சிறப்பு வாய்ந்த புனித நாளாக கருதப்படுகின்றது. அதனால்தான் ஆடி அமாவாசை என்ற சிறப்பு பெயரையும் இது பெற்றிருக்கிறது. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடும் ஆடி அமாவாசை ஆடி மாதம் 23ஆம் திகதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிக்கப்படுகின்றது. பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வரும் முன்னோர்களை, பிதர்களை இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நாம் வரவேற்கும் நாளாகும். இறந்த முன்னோர்களுக்கு மாதந்தோறும் வரும் அமாவாசையில் விரதமிருந்து தர்ப்பணம் செய்யாதவர்கள் ஆடி அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக விரதமிருந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த விரதத்தை தந்தையை இழந்தவர்கள் கடைபிடிக்கும் விரதமாகும். முன்னோர்களை நினைத்து இருக்கும் விரதமாகும். பிதர்களை வரவேற்பது நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை எப்படி மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோமோ அதுபோல நம் முன்னோர்களும் இந்நாள் தான் உறவுகளை தேடி வருவதாக ஐதீகம். அவர்களுக்கு விருப்பமானவற்றை படைத்து வழிபட்டு காக்கைக்கு உணவு படைத்து வழிபடுதல் வேண்டும். மேலும் தர்ப்பணம் செய்தல் ஆடி அமாவாசை நாளில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்நாளில் ஆண்கள் நீராடி ஆலயங்களுக்கு சென்று எள்ளும் தண்ணீரும் ஊற்றி வழிபடுவது தர்ப்பணம் என்று சொல்வர். இது முன்னோர்களுக்கு செய்யும் வழிபாடாகும். இப்படி செய்யும் போது முன்னோர்களின் ஆத்மா மிகவும் சந்தோஷப்படுகின்றது. பின்னர் அந்த தருணம் தானம் கொடுத்து வழிபட வேண்டும். வீட்டிற்கு வந்து முன்னோர்களை நினைத்து அவர்களை விரும்பி சைவ உணவுகளை படைத்து வழிபட வேண்டும். பின்னர் மற்றவர்களுக்கு உணவு கொடுத்த பின் தாமும் உணவருந்த வேண்டும். ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது இன்னும் விசேடமாகும். முன்னோர்கள் தான் நமது பரம்பரையாக வந்தவர்கள். அவர்களை மகிழ்விப்பதன் மூலம் எமது சந்ததியும் மகிழ்ச்சியடையும். அவர்களின் ஆசையும் எங்களுக்கு கிடைக்கும். இந்நாட்களில் பசுக்களுக்கு பழம், அகத்திக்கீரை போன்றவற்றை கொடுக்கலாம். இவ்விதம் முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் செய்யாவிட்டால் அவர்களின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று சாஸ்திரங்கள் புராணங்கள் கூறுகின்றன. பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய தவறினால் பிதிர்தோஷம் அவர்களின் பிள்ளைகளுக்கு ஏற்படும். பிதற்கடன் செய்யாவிடில் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பார்க்கிற போது சந்ததி சிறக்க இப்புண்ணியமான கடனை செய்யாவிட்டால் பல இன்னல்களுக்கு ஆளாவர். குழந்தையின்மை, குடும்ப தகராறு, ஆரோக்கிய குறைபாடு, நோய் பாதிப்புகள், மன அழுத்தம், தற்கொலை போன்றவற்றை வாழ்வில் எதிர்கொள்வர் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. நன்மைகள் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக ஆடி அமாவாசை நாளில் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம், அவர்களை நினைத்து செய்யும் காரியங்களும் முன்னோர்களின் மகிழ்ச்சியையும் நற்பலன்களும் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். சுப காரியங்கள் நடைபெறும். தரித்திரம் விலகி ஐஸ்வர்யம் பெருகும். நன்றி.